once again to IFA Galaxy 7th Knowledge Summit 2017. Day 2, the post-lunch session. We are not going to play the guessing game. I'm not going to read out a profile. Instead, I choose to show you an audio visual. Can we have silence in the room and can we switch off the lights? And the audio visual comes your way. ஜாப்க்கு தான் போயிட்டு போகிறதில்ல திடீர்னு ஒரு நாள் நல்ல லீவ் போட்டார் அப்போலாம் எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சோம் இன்கம் வர மாதிரி தெரிஞ்சுது ஸோ இந்த காசுக்காக நம்ம இன்னொருத்தவங்கிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் ஒரு 8 hours அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான இருக்கு ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறது நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்கள் நான் ரியலைஸ் பண்ணேன் கஸ்டமர்ஸ் தான் கடவுள் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஒரு 10 minutes 20 minutes 30 minutes தான் என்னோட ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ராவல் டைமிங் தான் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் வித்தியாசமா அப்படின்னு தேடினேன் ஒரு 8 newspaper 35 magazines டேப்லெட் ஐபேட் லேப்டாப் டிவி கான்டெஸ்ட் டோக்கன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வரும் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே செயின் ப்ராப்ளம் இருந்துச்சு ஸோ அதனால ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சேன் ஸோ இதன் மூலிமா என்னோட ஒரு மணி கூட சின்ன மணி கூட கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்றதுல வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் மந்த்லி ஒரு 9,000 rupees என்னோட கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் ஸோ என்னோட இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பண்ணேன் இதன் மூலிமா என்னோட இன்கம் டபுளாக இருக்கு முன்னாடி தான் கஸ்டமர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ கஸ்டமர்ஸ் எனக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சேன் டெக்னாலஜி எவ்வளோதான் வளர்ந்தாலும் ஹியூமன் எலிமெண்ட்டை வந்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அதனால தான் என்னோட கஸ்டமர்ஸ் கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் ஸோ அவங்க எவ்வளோ டென்ஷனோட என் ஆட்டோக்குள்ள ஏறி வந்தால் கூட இறங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக போகணும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்கும் நான் 10ல் பேசணும்னு நான் கனவுல கூட நினச்சது கிடையாது ஐ ஸ்பீக் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் ஐ ஸ்பீக் ஹிந்தி ஐ வில் ட்ரை ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 दिखे ओके ओके भैया भैया ब्रदर ब्रदर धन्यवाद धन्यवाद थैंक यू ओके யாராவது பெரிய கஸ்டமர் இருந்தாங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம் தனியாக ஸோ இது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி போன்ற கல்கத்தா போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் கனெக்ட் பண்ணணும் இன்னொரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஃபீல் அந்த செகண்ட் அவங்களுக்கு ஆகணும் அப்படின்னு ஒரு காரணம் ஸோ டெல்லியில் பேசுறது அப்படின்றது வந்து டெல்லியில் பேசணும் அதுக்கப்புறம் இங்கே சத்தியமங்கலம் இந்த மாதிரி 2 TED டாக்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சில கார்பரேட் கம்பெனிஸில் போய் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் என்னோட கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்த வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோக்கஸ் தானே தவிர இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் ஐ லவ் மை ஜாப் கஸ்டமர்ஸ் வந்து கடவுளுக்கு நினைக்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் திருப்திகரமாக வச்சுக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் Okay, so can we give a warm, big round of applause and welcome amazing author Annadurai. He is here among all of us. Can we all give him a big round of applause? Thank you. எந்திரிக்கலாம் வேணாண்ணா Over to you, நான் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். How many people understand Tamil? Very good afternoon to all. Oh. English. Tamil.
ఓకే ధన్యవాదాలు మళ్ళీ కొలుద్దాం. என்னோட டேடி ஆட்டோமேன் தான். எங்கள் அம்மா ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மை மம்மி ஆல்சோ ஒர்க்கிங் இன் ஒன் ஹோட்டல். மை 2 brothers ஆல்சோ ஒர்க்கிங் இன் ஆட்டோ. ஐ எம் நாட் சூஸ் திஸ் ஜாப். இன்னொரு ஒரு மைக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. ஓ சாரி, இது கொஞ்சம் வேல்யூவான பாயிண்ட்டு, அதனால யாராவது ஒருத்தர் மட்டும் அந்த பாயிண்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. யார் வேணாலும் பண்ணலாம். சார்கிட்ட கொடு. ஓகே, ஜஸ்ட் அந்த ஆக்சுவலாக பிடிச்சி இந்த ஜாபுக்கு வரல, கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி செய்யறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த வேர்டு மட்டும் ஒரு குறிப்பிட்ட வேர்டு. He didn't come here on the basis of a passion for this job, but he came here for a livelihood. பிடிச்சி இந்த வேலைக்கு வரல, கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி. So sorry, he didn't come here with the passion for the job, but he decided that the job he took, he will do it passionately. அதுக்கப்புறம் ஆட்டோ மேனா வந்தாச்சு. I'm meeting every meals also my customer pay money because customer is real God. I'm also realized this one. What is expectation customers? How many people travel in public transport, auto? What is your expectation? No bargaining. Okay. Your complaint also rising, time is over. Okay. Because lot of complaint in auto man. Because customer more than expectation in 2 issues. One is safety, one more is respect. This is very less than in providing in my customers. Very less, because customer is my real God. I'm meeting every meals also my due to which my customers I believe. So I can provide safety and respect. This is very less than in my customers. My eyes also stand towards media. என்னோட லைஃப் ஒரு 97% மீடியா ரோல் பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் பிரசிடென்டா பிரணாப் முகர்ஜி சார் வின் பண்ணதும் எனக்கு தெரியாது, அவர் நின்னதும் எனக்கு தெரியாது. ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் கூட ஏதாவது டிவி நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ டிமானிட்டேஷன் நரேந்திர மோடி சார் November 8 டெல்லியிலேருந்து அனௌன்ஸ் பண்ணது நம்ம இங்கே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுட்டு இருந்தோம். ஸோ அதனால வந்து என்னோட லைஃப்பை ஒரு 97% மீடியா ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுனால மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்த இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு நாளைக்கு ஒரு 8 நியூஸ் பேப்பர், மார்னிங் 6 நியூஸ் பேப்பர், ஈவினிங் 2 நியூஸ் பேப்பர், 35 to 40 magazine, different journal, India Today, Outlook, Femina, Filmfare, Infinite Arts, Aval Vigadan, Anand Vigadan, Nakiran, Juvi, Reporter, JFW, WE, My Mobile, Infinite Arts, இந்த மாதிரி different journal ஒரு 35 ல 40 magazine வரைக்கும் ப்ரொவைட் பண்ணேன். How many customers are reading? உங்களோட திங்கிங்ல all, nothing possible. Just 25% also open into the magazine and newspaper. Remaining 75% என்ன பண்ணிருப்பாங்க? Yeah, I'm also watching backside. Pinned on the off on the mobile phones. So every customer is God. 75 customers also. That time also I will thinking Wi-Fi providing. This time also you want to purchase any Wi-Fi dongle. டேட்டா கார்டு இப்போ எந்த வாங்கினீங்கனாலும் வைஃபையே ஆட் ஆகி வந்தது. 2011 ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஐம் நாட் ஈஸி கெட்டிங் திஸ் வைஃபை டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலிங்க் ரவுட்டர் வாங்கி அதில் டேட்டா கார்டு கான்ஃபிகர் பண்ணி அதன் மூலிமா கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடாது, கொடுத்தா குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருந்தேன். அதனால this is for 2011 router. Currently I can provide this router. Actually பார்த்தீங்கன்னா ஒரு
அதாவது ஸ்லோ இன்டர்நெட் கொடுக்காமலே இருக்கலாம். என்னோட மொபைல்லேருந்து தத்தரிங்க ஹாட்ஸ்பாட் எடுத்து என்னால் வைஃபை கொடுக்க முடியும். ஸோ ப்ளே ஸ்டோரே ஓப்பன் ஆகலாம், உங்களை சீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கு கொடுக்கறது நல்ல விஷயமா கொடுக்கும் அப்படின்றதுனால திங்க் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய கஸ்டமர் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க. Lot of customers, that is the IT corridor, because no more people also, little bit people also know smartphone. So I provide on to the Samsung Galaxy Tab. This cost is 35,000. இது வாங்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால ஒரு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லை கஸ்டமர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கஸ்டமர்ஸ் பே பண்ண மணியில தான் இதை பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ரிட்டர்ன் அவங்களுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் சைடில் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். நான் ஃப்ரண்ட்டில் பார்த்து டிரைவ் பண்ணிட்டு இருப்பேன். பேக் சைடில் கஸ்டமர் யாரையும் கொஸ்டின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்களா எடுத்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இது. எவ்ரி 3 இயர்ஸ்மே எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அவுடேட்டட். ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க, குவாலிட்டியானவங்க அப்படின்றதுனால இப்போ ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணியிருக்கேன். This cost is 90,000. சேம் பேக் சைடில் இது பவுச் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ட்ராவல் டைமிங்கில் இதை எடுத்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2 மெயிலோட பிடிஎஃப் அட்டாச்மெண்ட் ஃபைலை வந்து என்னோட டேப்ல எனக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ எனக்கே கஷ்டமாக இருக்கு, என்னோட கஸ்டமர்ஸும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால லேப்டாப் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தோம். So how many people use on to the public transport, especially auto, MTC bus? MTC bus. You face any change problem in conductor? Yeah. Morning time you pay for the 100 rupees. What is our expectation? Your experience? Bad words. ஆக்சுவலாக என்னோட கஸ்டமர்ஸும் எனக்கு பே பண்ணாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச், யூ பே நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். உடனே அவங்க பேக் எல்லாம் சர்ச் பண்ணாங்க, நோ சேஞ்ச். நியர்பை பெட்டி ஷாப்பில் போய் சேஞ்ச் மாற்ற போனாங்க. ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபெய்த்திங் யூ, யூ பே நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சேன். இன்னொரு கோட் வேர்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் உங்களை முழுசாக நம்புகிறேன், நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறேனோ நீங்கள் அந்த அளவுக்கு உங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். He told his customers that I trust you 100%. Please trust yourself as much as I trust you, is what he says. For 2 or 3 months later, that customer also easily identified for my auto. Anna, last time I pay for this money. I am not clarify any feedback for my customers. This issue also I am also clarify. What is your feel? One of the auto man also you pay next time. How do you feel? Anna, more 90% customers is guilty. You also travel a lot of transport. That guy also pay next time. What is your feel? Guilty. So my focus is customer is not guilty, God is guilty. What is the solution? I want to go to my bank. I want to swiping machine. I am also approach. You submit the 8 which shop, your shop name அப்படினு கேட்டாங்க. I am auto wala, auto driver அப்படினு manager face reaction also totally changed. So you submit the 8 documents: company registration, rental agreement, visiting card, logo, seal, sign seal, current account, lot of document also submit. 2 weeks later, this machine also my hand. Customer also travel my auto. 100 rupees paying. I don't know change. You pay for the card. Before 2.5 years, around 30 months before, card swiping machine in this my auto. Minimum fare is 10 rupees. Minimum fare is 10 rupees. Okay, you also one of the auto, 10 rupees, 20 rupees accept the card. You pay the money in card. Before this time also demonetization. Before நீங்க ஏதாவது ஆட்டோல 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு 10 rupees 20 rupeesக்கு கார்ட் ஸ்வைப்பிங் மிஷின் இருந்தா பண்ணுவீங்களா? ஏன் பண்ண மாட்டீங்க? வாட் இஸ் த ரீசன்? இருந்தா பண்ணுவீங்க. சோ இருக்கு, பண்ணுவீங்க. பண்ணுவீங்களா? பண்ணலன்னா ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க. பயம், ஐடென்டிட்டி தெஃப்டா இல்ல சர்வீஸ் டாக்ஸ்? ஆட்டோமேன் அவ்வளவு தூரம் இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்களா?
Oh, sir, I'm the trustable person. Actually, பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து 100 rupees கொடுத்தாங்க. I don't know change, you pay for the card அப்படின்னு சொன்னா கார்டு 10 rupees ஆட்டோக்குள்ளே அப்படின்னு அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, சேஞ்ச் இன் இந்தியா, நாட் கார்பரேட் அண்ட் ஷாப்பிங் மால் பிளாட்ஃபார்ம், திஸ் இஸ் சேஞ்ச் இட், டோட்டலி சேஞ்ச் இட். You go to the MTC bus, tea shop, fruit shop, all places swiping, that is the real digital. Your salary also credit onto the bank account. Minimum purpose you withdraw onto the 100 rupees. You spend for the 30 rupees, 50 rupees something. Balance 70 rupees transaction you don't know. Because all places swiping, your transaction is very open. அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி ஷாப் இருக்கு. டெய்லி 15,000, 20,000, 30,000 earn பண்றாங்க. நீங்க ஒரு மந்த்லி 30,000, 40,000 earn பண்றீங்க. You pay for the tax, that guy not pay for the tax. What is the difference? அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண. ஸோ என்னோட ஆட்டோக்குள்ள இப்போ 60லேருந்து 70% கஸ்டமர்ஸ் வந்து கார்டில் ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஐ பே ஃபார் த கார்டு, யூ கிவ் மீ மிஷின் அப்படின்னு சொல்லி டிராவல் டைமிங்கில் அவங்க மிஷினை எடுத்து பே பண்ணி மிஷினை என்கிட்ட கொடுத்துட்டு ரிசிப்ட் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதன் மூலிமா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒரு லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு 1800 rupees நான் என்னோட கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கேன். அருண் ஜேட்லி சார் பட்ஜெட்குள்ள என்னோட லிட்டில் பிட் மணி கூட போகுது அப்படின்னும் போது ஐ எம் ரியலி ப்ரௌட். ஐ எம் த டாக்ஸ் பெய்ட் பர்சன் அப்படின்றது ஐ எம் ரியலி ப்ரௌட். ஆக்சுவலாக நைஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸே ஓனாக யூஸ் பண்ணுறதுல ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கரண்ட் பேமெண்ட் மெத்தட் இன் இந்தியா? கேஷ். டிமானிட்டேஷன், நோ கேஷ். Paytm, Beam. Okay, nice. Okay, actually Beam recently announcement Narendra Modi sir. Before also Paytm only, because that time also my auto inside M-Visa, one of the payment method. This is same QR code payment method, because this is different between the Paytm and M-Visa. This is my mobile app. Your bank account mobile app, inside one of the column is M-Visa. Just one click, you log in this QR code, my company name, and you press the 10 rupees, okay, transfer. Because Paytm wallet also shipped onto your bank account to go to wallet and another payment. Because this is your mobile inside also, your bank account mobile inside, more than trust creating. That is the trust fact, so I will choose it this one. Next, my TV also 8 languages program: Hindi, Telugu, Malayalam, Kannada, Punjabi, Western, Tamil, Bhojpuri. I don't know other languages. I want to go to any Andhra, Kerala, Karnataka, Delhi, Bombay, Calcutta, any places I want to go. Small tea shop, Tamil song play, Audi my film. Any Hindi customer travel my auto, I play the favorite hero, I play the Hindi song. Anna, you know Hindi? Yeah, I have Hindi. आप कैसे हो? आप कहाँ से हो? अपना खाना खा लिया? मैं ठीक हूँ, अच्छे से रखना, धन्यवाद, वापस करूँ, मिलना, मुझको बोलना मत, कुशल मंगल यात्रा, आदिति देवो भव, फिर मिलेंगे मुझे भी 1 2 3 4 5 6 7 8 9 10 ठीक है, ओके भैया बता धन्यवाद, थैंक यू ஹிந்தியோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தெலுங்கு சாங் ப்ளே பண்ணுவேன், தன்யவாதாலும் மல்லி கழுத்தும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது கன்னட கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாதகாடு மத்தை பண்ணி அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரியா கஸ்டமர் ஏறினாங்கன்னா தன்யவாத் பூனி அசம்து அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மலையாள கஸ்டமர் ஏறினாங்கன்னா நன்னி வீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது பெங்காலி கஸ்டமர் ஏறினாங்கன்னா தொன்னுபாத் அபாராஸ்பின் அப்படின்னு சொல்லுவேன். ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறினாங்கன்னா அட்டாமச்சி சட்டகாலி அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் ஆகி சர்வானா சுபசந்தியா கால் அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தா வதியா அப்படின்னு சொல்லுவேன். கித்தானா அவர் யூ, வதியானா ஐ எம் ஃபைன் அப்படின்ற மாதிரி மீன் அதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம்லேருந்து என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் ஷேர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டெஸ்ட் ஒன்று லான்ச் பண்ணேன். இதுதான் அந்த கான்டெஸ்ட். எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ்மே லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ திஸ் ட்ராவல் டைமிங் யூ கரெக்ட் ஆன்சர் திஸ் 5 questions, ஐ வில் கிவ் 1000 rupees. இதுதான் இதோட கண்டென்ட். திங்க் பண்ணோன்னா டைரெக்டாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், உன்னோட ஒப்பீனியன் சொல்லு அப்படின்னும் போது மென்டலாக நீ லூஸ் நெட் கிராக் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் வந்து அதுக்கப்புறம் பப்புக்கு போகலாம், படத்துக்கு போகலாம், மூவிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி 30 days இருந்துச்சுன்னா 29ஓட கான்டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். 30 அப்போ ஃபர்ஸ்ட் வர கஸ்டமர்ஸ் தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க வின்னரையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது அவங்ககிட்ட டைரெக்டாக மெயில் அனுப்பி அவங்கள காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக 30 அப்பவே போய் அந்த பேமெண்ட்டை கொடுத்துருவேன். நான் கிஃப்ட் வச்சரெல்லாம் கொடுக்க மாட்டேன். கிஃப்ட் வச்சர்னா அவங்களை புஷ் பண்ணி அந்த இங்கே போய் அது வாங்கிக்கோங்க, இங்கே போய் இது வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுற மாதிரியா இருக்கும். பேமெண்ட்டாக கொடுத்தா அவங்க விருப்பப்பட்ட மாதிரி யுவர் சூஸ் யூ பர்ச்சேஸ். You also travel one of the auto, this contact, you are the winner 1 month. One auto man also 31st salary credit onto the first. Before day also one of the auto man give me 1000 rupees. How do you feel?
ஆக்சுவலாக நான் கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான how do you feel? First class. We'll feel very happy. Surprise. Okay. சந்தேகம் எதையோ பிடுங்க போகிறாங்க லூட். ஓகே, ஆக்சுவலாக நான் போய் கொடுக்கும்போது ஒன் ஆஃப் த கஸ்டமர் லோகோ பார்த்திபன் தட் சார் நேம். நோ அண்ணா, யூ ஹாவ் சம்திங் டிஃப்ரெண்ட். உங்களை என்கரேஜ் பண்ணணுன்னு தான் பார்ட்டிசிபேட் பண்ணது, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் பார்ட்டிசிபேட் பண்ணது, உங்களை என்கரேஜ் பண்ணணுன்னு தான் பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்ற மாதிரி கொடுத்து என்கிட்டே புஷ் பண்ணி திருப்பி கொடுத்தாரு. முதல்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அக்னாலேஜ்மெண்ட் இஸ் ஃபர்ஸ்ட், பிகாஸ் யுவர் கம்பெனி ஆல்சோ ப்ரொவைடிங் எனி ஹையர் போஸ்டிங் யூ டோன்ட் நோ, தட் இஸ் உங்களோட திறமைக்கு தான் அது கிடைக்கும், சும்மா கிடைக்காது. ஸோ உங்களை முதல்ல திறமையை ஏற்றுக்கிற பக்குவத்தை உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணேன். ஒன் செகண்ட் அவர் கையை இப்படி கிள்ளி பார்த்துட்டு, பொதுவாக ஆட்டோக்காரங்க புடுங்கி தான் பார்த்துருக்கோம், லூட் முதல் தடவையாக கொடுக்குறீங்க, உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்கேட் சாரோட பிஸ்னஸ்லேருந்து பிளாட்ஃபார்ம் சாரோட பிஸ்னஸ் வரைக்கும் 2 மெயின் ஃபோக்கஸ். ஒன் இஸ் ரெஃபரல், ஒன் மோர் இஸ் ரிப்பீட். இதுதான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருக்க முடியும் அப்படின்றத யோசிக்கும் போது என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் டோக்கன் ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இது ஷேர் ஆட்டோ மாதிரியே ரன் ஆகுறதுனால மினிமம் 10 rupeesலேருந்து மேக்ஸிமம் 25 rupeesல சார்ஜ் பண்ணுவோம். ஒரு கஸ்டமர் 20 டைம் ட்ராவல் பண்ணால் 250 rupees கிடைக்கும், 30 டைம் ட்ராவல் பண்ணால் 500 கிடைக்கும், 40 டைம் ட்ராவல் பண்ணால் 1000 rupees கிடைக்கும். இதுதான் அதோட கண்டென்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இதன் மூலியமா ஒரே கஸ்டமர் தான் இந்த டோக்கனை சேவ் பண்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. யார் வேணாலும் ஒரு கஸ்டமர் 15 டைம்ஸ் ட்ராவல் பண்ணி 15 டோக்கன் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபரல் பண்ணுறாரு, யூ கோ டு அண்ணா ஆட்டோ, யூ ஆல்சோ கலெக்ட் த டோக்கன், ஐ வாண்ட் we can go to the movie அப்படின்னு சொல்லி அவங்களா ஃபிக்ஸ் பண்ணி நிறைய கஸ்டமர் இதன் மூலிமா பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 500 1000 இது வரைக்கும் வின் பண்ணதே கிடையாது ஒரு கஸ்டமர்ஸ் கூட. மந்த்லி 4 கஸ்டமர்ஸ் வரைக்கும் ஒன்லி 250 rupees தான் வின் பண்ணிட்டு இருக்காங்க. 15 daysலேயே பார்த்தீங்கன்னா 20 டோக்கன் சேவ் பண்ணிட்டு, அண்ணா ஐ சேவ் த 20 token, you give me 250 அப்படின்னுவாங்க. பையா யூ வெயிட் ஆன் டு த another 15 days, I give 1000 rupees, 40 token 1000 rupees. No பையா, you go to your home town, waste of the token, you give me a money அப்படின்னு சொல்லி 15 daysக்குள்ளேயே வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்கள புரிய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 20 டைம் ஐ ட்ராவல், ஐ பே ஃபார் 200, why you return 250 அப்படின்னு கேட்பாங்க. டெய்லி யூ பே மணி, ஐ எம் ஆல்சோ ஈட்டிங், ஸோ யுவர் மணி ரிஃபண்ட், தட் இஸ் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ள எல்லா மொபைலுக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் லேப்டாப். எல்லா மொபைல் நெட்வொர்க்குமே ரீசார்ஜும் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக சிம் கார்டு ஆக்டிவேஷனையும் நிறைய பேர் அப்ராட் அது மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு லோக்கல் சிம்ன்றதுனால இன்க்ளூட் பண்ணி சிம் ஆக்டிவேஷனையும் தம்மி இம்ப்ரெஷன் மூலிமா 5 minutesல ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இது சார்ஜர் ரீசார்ஜ் எதனால் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, 2011 ஒரு ட்ரிப் ஒன்று சென்ட்ரல் வரைக்கும் ஒரு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டு யூ டர்ன் பண்ணி கஸ்டமர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்து ஒருத்தர் ரொம்ப பதட்டத்தோடு வந்தார். ஸோ உங்கள் ஆட்டோக்குள்ளே சார்ஜர் இருக்கா, உங்கள் ஃபோனில் பேலன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி என்கிட்ட அப்ரோச் பண்ணார். இல்லை, வாட் இஸ் த ப்ராப்ளம், 11:30 12ன்றதுனால அந்த டைமில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க டேடி வந்து 3 days பிஃபோராக நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து ஃபீவர்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா டெத் ஆகிட்டாரு. ஸோ அந்த மெசேஜை வந்து அவர் கன்வே பண்ண முடியல அவங்களோட ஃபேமிலிக்கு. ஸோ தேவைப்படும் போது கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது வேஸ்ட்டு அப்படின்றது தான் என்னோட கண்டென்ட்டு. ஸோ அதை மட்டும் அப்படியே தேவைப்படும் போது கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்துல எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது வேஸ்ட் தான், something difficult. What he's saying is the important thing is to communicate what is important. He was saying about the person who has come from Andhra and he could not communicate properly to his father for want of money in his SIM card. So he helped him out. So he thought that it is very important to help a person and at a very important juncture. தேவைப்படும் போது கிடைக்காத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது வேஸ்ட் அப்படின்றது தான் என்னோட கண்டென்ட். ஸோ அதனால அந்த பையனுக்கு அந்த டைமில் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு விஷயந்தான் என்னால் அது கொடுக்கறதுக்கு ஒரு புஷ்ஷிங்காக இருந்துச்சு அப்படின்றது தான்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டோக்குன்னு நிறைய ஆஃபர் டேஸ் அனௌன்ஸ் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே, என்னோட பர்த்டே, அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே, லாட் ஆஃப் கம்பெனி சிஇஓஸ் பர்த்டே அப்பவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைடு இருக்கு. இப்போ டிசிஎஸோட என் சந்திரா சார் ஜூன் 2 அவர் மாறிட்டாரு. இப்போ ராஜேஷ் கோபிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னிசனோட சிஓ பிரான்சிஸ்கோ டிசூசா அவரோட பர்த்டே ஆகஸ்ட் 23. அப்போ எல்லா காக்னிசன் எம்ப்ளாயிஸ்க்குமே ஃப்ரீ ரைட் இருக்கு. அதுக்கப்புறம் கேப்ஜெமினியோட சிஓ பால் ஹெர்ம்லின் சார் அவரோட பர்த்டே அப்போ எல்லா கேப்ஜெமினி எம்ப்ளாயிஸ்க்குமே ஃப்ரீ ரைட் இருக்கு. ஜூலை 29 ஐபிஎம்மோட ஜென்னி ரொமிட்டி மேம் அவங்களுக்கு எல்லா ஐபிஎம் எம்ப்ளாயிஸ்க்குமே ஃப்ரீ ரைட் இருக்கு. அந்த மாதிரி விப்ரோவோட அபிதாலி நீமுச்சுவாலா சார், அதுக்கப்புறம் எக்ஸிஎலோட விஜயகுமார் சார், அதுக்கப்புறம் ஆக்சவரோட ஆர் ஸ்ரீ கிருஷ்ணா சார், சிண்டலோட ராகேஷ் கண்ணா சார், இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே அப்பவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு. ரீசன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு விஷயமா பார்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். எஜுகேஷன் சிஸ்டமால மட்டும் உங்களோட லைஃபை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. நான் நிறைய டிகிரி வச்சிருந்தா கூட ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க முதல்ல, சரிங்களா? ஸோ எனக்கு ஜாப் இருந்தால் தான் அந்த ஒரு விஷயங்கள் கிடைக்கும். ஸோ உங்களோட லைஃபை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அடுத்த லெவல்னு ஒன்று இருக்கு. அதான் கவர்மெண்டால இவ்வளோ பெரிய எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியுமானா சத்தியமா எனக்கு தெரியல. கார்பரேட் வந்து அவங்க கிரியேட் பண்ணது வந்து உண்மையிலேயே ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்து என்னோட ஆட்டோக்குள்ள அந்த கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே அப்போ அவங்க கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ ரைட் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா. அதுக்கப்புறம் இப்போ சில்ட்ரன்ஸ் டே வந்துச்சுன்னா 17 ஏஜ் பிலோவா இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீ ரைட் இருக்கு. டீச்சர்ஸ்க்கு என்னோட ஆட்டோக்குள்ள 24/7 ஃப்ரீ சர்வீஸ் தான். இப்போ நான் அங்கேருந்து வரும்போது ஒரு டீச்சரை மட்டும் தான் ஏற்றிட்டு வந்தேன். நான் இங்கே வர்ற வரைக்கும் ஒரே ஒரு டீச்சரை மட்டும் தான் ஏற்றிட்டு வந்தேன். ஸோ நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அவங்களுக்கு இப்போ வேர்ல்டு நம்பர் 1 சர்வீஸ் ஜாப் பண்ணுறவங்க அப்துல் கலாம் சார், நரேந்திர மோடி சார், அருண் ஜேட்லி சார், பான் கி மூன், ஒபாமா, புதின் சார், சகாயம் சார், உமா சங்கர் சார், இந்த மாதிரி எல்லாருமே கிரியேட் பண்ணது ஒரு டீச்சர்ஸ். ஸோ வேர்ல்டு நம்பர் 1 சர்வீஸ் ஜாப் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் அவங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கறது. இந்த சிஇஓஸ் பர்த்டே அப்பெல்லாம் ஃப்ரீ ரைட் கொடுக்கும்போது எங்கள் கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுறாங்களான்லாம் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. ஸோ எனக்கு சிரிப்பு வந்துடும். இல்லைங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, அந்த மாதிரி சொல்லி அவங்கள இது பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ உமன்ஸ் டேனா முதல்ல எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது எங்கள் அம்மா தான், மை மம்மி. ஸோ ஆஃப்டர் தான் அன்னை தெரசா மேம் எல்லாம். ஸோ ஒரு 45 ஏஜுக்கு மேலே இருக்க எல்லாருக்குமே ஃப்ரீ ரைட் கொடுக்குற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவோம். ஃபாதர்ஸ் டேக்கும் அதே மாதிரி ஒரு 50 ஏஜ் 45 ஏஜுக்கு அபோவாக இருக்கும். அதுக்கப்புறம் மதர்ஸ் டேக்கு மதர் அண்ட் சைல்டு சேர்ந்து ஏறினாங்கன்னா ஃப்ரீ ரைட் இருக்கு. வேலண்டைன்ஸ் டேக்கு கப்புள்ஸ் ஃபார் ஃப்ரீ. இந்த மாதிரி நிறைய ஆஃபர் டேஸ். இல்லை எப்பதான் காசு வாங்குறீங்க அப்படின்னு. ஆக்சுவலா உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ ஓகே, மொத்த கொஸ்டினே ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஆட்டோக்குன்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. சிங்கிள் ஆட்டோக்கு தான் இந்த ஆப். ஜிபிஎஸ் மூலியமா என்னோட ஆட்டோவை ட்ராக் பண்ற மாதிரி, சீட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி, அந்த ஆப்லேயே என்ன புக் பண்ற மாதிரி, வேலெட்ல பே பண்ற மாதிரி, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வச்சு என்னோட ஒரே ஒரு ஆட்டோக்கு மட்டும் ஒரு ஆப் ஒன்று இருக்கு, சரிங்களா? ஸோ எல்லாருமே இந்த சர்வீஸை வந்து என்னோட ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து என்னோட ஆட்டோவை ஏசி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 இயர் பேக் வந்து கவர்மெண்ட் கிட்ட டிசி அப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது உண்டாயோட என்ஜினியர்ஸை வச்சு டான்ஃபோர்ஸ் இந்தியாவோட கூலிங் லோ ஓட்ஸில் கூலிங் ஆகிற மாதிரியான மிஷின் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி டிசி அப்ளை பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டையுமே சப்மிட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இன்னும் ரிப்ளை வரல. ஸோ வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ரத்தன் டாடா சாரை பார்க்கலாம், ஏன் நானோ காரை நம்ம ஆட்டோ மாதிரி ஓட்டக்கூடாது. ஸோ நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணோம்னா அவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு அப்ரோச் போகும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரத்தன் டாட்டாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து குமின்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து லீடர்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி வந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வரும்போது என்னோட நேரம் சரியில்லாததுனால சைரஸ் மிஸ்ரி சாரோட இஷ்யூ அந்த டைமில் வந்துடுச்சு. ஸோ அதுவும் டைவர்ட் ஆகி போயிடுச்சு. ஆக்சுவலாக எஸ்டர்டே போய் ஒரு பர்சனை மீட் பண்ணும்போது சந்திராவை வந்து இந்த மந்த்குள்ளேயே மீட் பண்ணிடலாம், ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் ரத்தன் டாடா சாரை வந்து நம்ம போய் தான் மீட் பண்ணோம், சந்திரா சாரை இங்கே வரும்போது கூட நம்ம மீட் பண்ணிக்கலாம். ஸோ மார்ச் மாதத்துக்குள்ளே ரத்தன் டாடா சாரை பார்த்து இந்த ஒரு விதமான அப்ரோச்சையும் வைக்கணும் அப்படின்றது ஒரு இது. கூடிய சீக்கிரம் சென்னையில் இருக்க இல்லை இந்தியாவில் இருக்க எல்லா ஆட்டோவுமே இல்லை டிஜிட்டலைஸ் அப்படின்னு நான் மாறாமல் இந்தியா மாறணும்னு எதிர்பார்க்கறதே முதல் தப்பு. யூ வாண்ட் சேஞ்ச், ஃபர்ஸ்ட் யூ சேஞ்ச்.
தனி மனித மாற்றமே உண்மையான ஜனநாயக மாற்றம். நம்ம கிட்ட இருந்து தான் அந்த மாற்றத்தை உருவாக்கி கொள்ளணும். முதல்ல நம்ம கொண்டு போய் குப்பை தொட்டியில குப்பையை போட்டோம்னா, இல்ல நான் இங்க அட்வைஸ் பண்ண வரல, குப்பை தொட்டியில குப்பையை போட்டோம்னா ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டே தேவையில்ல. ஏன்னா மகாத்மா காந்தி சார் ஒரு 50-60 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே சொல்லிட்டு போயிட்டாரு அந்த குப்பையை சுத்தம் பண்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஸோ நம்ம தான் மாறணும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆட்டோவை இந்தியாவில் இருக்க ஆட்டோலேயே கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்கிறது ஒஸ்ட் ஆட்டோன்னு சொல்றதே சென்னை ஆட்டோ தான். நான் நிறைய வெளியே போனோன்னா ஆட்டோ தான் சூஸ் பண்ணுவேன். சூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 43 rupees நம்ம 50 rupees கொடுத்தோம்னா 7 rupees திருப்பி கொடுவாங்க. ஏங்க பரவாயில்லைங்க வச்சு அப்படின்னு சொன்னோம்னா கூட நோனோ பையா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க. நம்ம கம்பல் பண்ணி தான் அந்த மணியை வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியதா இருக்கு அவங்க கிட்ட. அதாவது டிப்ஸா கொடுத்தாலும் சரி, அதை கம்பல் பண்ண வேண்டியதா இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏன் சென்னையில கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் இந்தியாவோட ஆட்டோக்கு சென்னை ஒரு முன்னுதாரணமா இருக்கும். என்னோட அடுத்த கட்ட வேலையே அதுதான். நிறைய ஃபீச்சர்ஸோட கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க ஆட்டோவில் ஒரு மொத்தம் ஒரு 75,000 ஆட்டோ ஓடுது. ஒரு 20,000 ஆட்டோவை நான் வந்து வைஃபை எனேபிள் பண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆப் ஃபங்க்ஷனாலிட்டி மூலிமா, நான் ஓலாவை கன்சிடர் பண்ண மாட்டேன், உபரை தான் என்னோட ஆப்போசிட் பார்ட்டியாகவே சூஸ் பண்ணுவேன். ஸோ அவங்க கூட மோது அவங்களுக்கும் எனக்கும் ஒரு, ஏன்னா நமக்குன்னு ஒரு பிராண்டிங் இருக்கு. ஸோ அதை வச்சு மற்றவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. ஆட்டோவில் வந்து வைஃபை கொடுத்து, இப்போ நீங்க இந்த இடத்துல இருந்து சென்ட்ரல் போகணும் அப்படின்ற போது பிக்கப் லொகேஷன் நீங்க இருக்கிற இடத்த கொடுத்துரும். டிராப் லொகேஷனை நீங்க டைப் பண்ணும்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணும்போது ஆன் த வேல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் கேட்கும். இப்போ நீங்க சரவணபவன்ல ஃபுட் வேணும், சங்கீதால ஃபுட் வேணும்னு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆன் த வேல உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ டிராவல் டைமிங்ல உங்களுக்கு அங்கே போய் ஃபுட் வாங்கணும் அப்படின்ற ஒரு டைம் வேஸ்ட் ஆகாது. டிராவல் டைமிங்லேயே அதை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்களோட பிராண்டிங் மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கரை வண்டிக்குள்ள ஓட்டினா அவங்க கொடுக்குற கிஃப்ட்டை வாங்கி அப்படியே கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ நீங்க நல்ல விஷயங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம எதுவும் பண்ண வேணாம், கஸ்டமர்ஸ் பிராண்டிங் பண்ணுவாங்க. சென்னையில் நல்ல வெஜிடேரியன் ஹோட்டல் எதுனா சங்கீதா A to B. அவங்க எதுவும் காசு கொடுக்குறாங்களா சார் உங்களுக்கு? நான் சும்மா தான் கேட்குறேன், தெரியாம இல்லை. ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க குவாலிட்டியான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்களுக்கே தெரியாமல் யாராவது வந்து தெரியாதவங்க உங்ககிட்ட வந்து வெரிஃபை பண்ணால் நீங்கள் வந்து அவங்கள தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு நீங்கள் பிராண்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க, சரிங்களா? ஸோ அவங்க குவாலிட்டியை மட்டும்தான் கொடுத்தாங்க. இது ஒரு விதமான பிஸ்னஸ் எத்திக்ஸ் மாதிரி தான். நீங்கள் குவாலிட்டியை கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், உங்களுக்கு மற்றவங்க பிராண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கு யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா, என்ன என்னோட கஸ்டமர்ஸ்க்கு செய்வீங்க, நான் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு இல்லைண்ணா உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்வாங்க. எனக்கு எதுவுமே வேணாங்க, கடவுள் புண்ணியத்தில் 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. வாட் இஸ் யூ ப்ரொவைட் மை கஸ்டமர், ஐ எம் ஆல்சோ பிராண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னும் போது இது பண்ணலானா அது பண்ணலான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் அப்ரூவல் வாங்கினது கிடையாது, யாருக்கிட்டையும் அந்த மாதிரி டீல் பேசினது கிடையாது. சும்மா சொல்லி பேச்சுறதோட நிப்பாட்டிடுவேன். ஸோ ரெப்ளிகேட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக வாங்கி என்னோட கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஒரு நெட்வொர்க் கிட்ட வந்து ஃப்ரீயா நீங்க 3 மாசம் வைஃபை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஏர்டெல் கிட்ட பேசும்போது, வோடஃபோன் கிட்ட பேசும்போது நான் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு 3 மாசம் கொடுக்கணும்னா நாங்க 3 மாசமும் 20,000 ஆட்டோல உங்களுக்கு பிராண்டிங் பண்ணுவோம். 3 மாசம் கழிச்சு ஒரு ஆட்டோ மேனும் ஒரு ட்ரிப்ல இருந்து 2 rupees எடுத்து மந்த்லி ஒரு ஆட்டோ மேன் வந்து 600 rupees உங்களுக்கு பே பண்ணுவான், சரிங்களா? ஸோ 20,000 into 600 1 இயர்க்குள்ள இந்தியா ஃபுல்லாவே என்னோட சர்வீஸை கொண்டு போய் 1 லட்சம் ஆட்டோ தான் அடுத்த டார்கெட் பாயிண்ட். 1 இயர்ல 1 lakh ஆட்டோஸ் வந்து டைப் பண்ணி 1 lakh into 600 12 crores மந்த்லி ஆட்டோ மேன். நீங்க கொடுத்த 3 மாசம் ஃப்ரீ வைஃபைனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்ன்றது 12 crores மந்த்லி அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணி. ஏன்னா இப்படி பேசினாதான் அவங்க ஒத்துக்குவாங்க. 3 மாசம் இலவச இன்டர்நெட்டா அப்படின்னா ஓ அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அது தெளிவாக யோசிச்சு ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் சென்னையில் நீங்கள் ஒரு வித்தியாசமான ஆட்டோவையும் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கான கிரெடிட் எதுவுமே எனக்கு வேணாம், அவங்க மாறணும் அப்படின்றது தான் என்னோட முதல் குறிக்கோள். நன்றி. உங்களோட கேள்வி கணைகளை தொடுக்கலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. நிறைய பேர் கை தூக்குறாங்களே, பயமா இருக்கு. ஹலோ, நான் விஜய் பேசுறேன். ஆக்சுவலா நீங்க இவ்வளோ சர்வீஸ்
பண்றீங்க, அதுல வர சார்ஜஸ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் இது ஃபினான்ஷியல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் அதுதான், ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் கரெக்டா இருந்தா நாம சர்வை பண்ணுவோம். சர்வைவல் இஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 months, அதாவது இந்த சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து பிசினஸ் ரொம்ப லோவா இருக்கும். நான் சும்மா வந்து அந்த 2 monthsக்கு அப்புறம் தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. பிகினிங்ல 2 months ஆட்டோ ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதை ப்ரொவைட் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ என்னோட இன்கம் வந்து 3500 rupees. நான் பிகினிங்ல வந்து 800 ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன். நார்மல் ஆட்டோமேனா நீங்க எப்படி போய் கேட்டீங்கன்னாலும் 1000 தொடுறது 1500க்கு வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். காலையில இருந்து நைட் வரைக்கும் 3500 rupees இப்போ வரைக்கும் என்னோட இன்கம். அது வேற இல்லாம நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வராங்க. அவங்க டூரிஸ்ட் கைட்ல வந்து இந்த ஆட்டோ ஒன்னுன்னு ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெய்லி மெயில் யூகேல வந்து லண்டன் பிளாக் கேபோட ட்ரீம் சவுத் இந்தியா சென்னையில திஸ் ஆட்டோல இருக்கு அப்படின்ற மாதிரி லண்டன்ல உள்ள ஒரு பாப்புலரான மேகசின் ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னோட இன்கம் பேலன்ஸ் இல்லாமல் என்னால் இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது. ஒரு 3000 rupeesன்றது ஆட்டோமேனுக்கு. நான் ஜஸ்ட் ஃபினான்ஷியல் ரீதியாக வந்தீங்கன்னா 9500 rupees இப்போ என்னோட ஸ்பெண்டிங் ஆகியிருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு 300 rupeesன்றது வந்து நிறைய ஆட்டோமேன்ஸ் வந்து எங்கே செலவு பண்ணுறாங்கன்றது உங்களோட பார்வைக்கு நான் விட்டுறேன். அதை நான் சொல்ல விரும்பலை. So it means whatever you are earning, you reinvest. It's a great hats off to you. Congratulations. எனக்கு ஒரே ஒரு क्वेश्चन கேட்கணும். ஒரு ஆட்டோ மாஃபியா இருக்கு. மாஃபியானா நிறைய பேர் நீங்க நல்லா இருக்கீங்க, பட் there is a big mafia. அவங்க வந்து உங்களை விட மாட்டாங்க. எப்படி நீங்க மேனேஜ் பண்ணல? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து லூசு பைத்தியம் அப்படின்ற மாதிரி டைரக்டாவே அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிராவல் ஆகி வரும்போது கஸ்டமர்ஸ் பே பண்ணும்போது நான் கையெடுத்து கும்பிடுவேன். 99% வந்து கையெடுத்து கும்பிட்டு அவங்களோட மதர் டங்ல அப்ரோச் பண்ணி தான் விடுவேன். அப்படி இருக்கும்போது வந்து நிறைய ஆட்டோமேன் பார்த்துட்டு ஓரமா நிப்பாட்டுப்பான்னு சொல்லி மடக்குனாங்க. எதனால நீ அவங்கள நமஸ்காரம் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவங்க எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னும் போது, நோ நான் தான் அவங்களுக்கு கடவுள். நான் கொண்டு போய் அவங்க ஆஃபீஸ்ல விட்டதுனால தான் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1000 rupees 1500 rupees ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்கனாலும் அதை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல டைவர்ட் ஆகி வந்துடுவேன். எனக்கு கமிஷனரை நல்லா தெரியும் அப்படின்னா அவங்க முன்னாடி நான் காமெடி பர்சனாக தான் இருப்பேன். உண்மையிலேயே எனக்கு கமிஷனரை தெரிஞ்சா கூட. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல அதுக்கப்புறம் நிறைய அந்த டிவியோட இப்போ ஏதாவது டிவியோட விவாதத்துல வந்து ஆட்டோ பத்தின இஷ்யூன்னா எனக்கு சோபா மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிடறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய ஆட்டோமேன்லாம் பார்க்கும்போது அண்ணன் வணக்கண்ணன்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு நிறைய மரியாதைகள் சமீப காலமாக நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்க்கும்போது அந்த ஒரு தாட் தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஈஸியாக அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டுக்கு ஸோ அந்த பிராண்டிங்கை வந்து மீடியாவும் ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. Where do you invest your money, remaining money after expenses? Do you invest in mutual fund? Do you know about mutual fund? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நான் இன்னும் அதாவது திருப்பி நான் என்னோட கஸ்டமர்ஸை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்கள் கஸ்டமரை அளவுக்கு அதிகமாக நினைச்சிங்கன்னா உங்களோட லைஃப் ஆல்மோஸ்ட் செட்டில் ஆகிடும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா பெரிய பிக் ஷாட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் மணி ஒரு ஃபோக்கஸாகவே இருக்காது. ஸோ கிளைண்ட்டுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தோம்னா நம்மளை தேடி மணி வரும். யூ டோன்ட் ஃபாலோ த மணி ஃபாலோயிங் ஃபார் யூ. தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ ஹலோ. ஓ எல்லாத்தையுமே சைலண்ட்ல போட்டு வச்சிருக்கேன். தம்பி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் அண்ணாதுரங்க ஐயா. அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு நான் பிறந்ததுனால எனக்கு அண்ணாதுரன் பேர் வச்சாங்க. மற்றபடி அரசியலுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. வெரி குட். என் பேரும் அண்ணாதுரை தான். ஐயோ, மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, சந்தோஷம். இந்த பேரை வச்சவரும் அவரு தான் எனக்கு. ஓ சூப்பர் சார். இன்னொரு தடவை கை தட்டிடுங்கண்ணா. இந்த பேரை வச்சவரும் எனக்கு அதனால உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமைப்படுறேன் உங்களை பத்தி. நார்மலா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் we are experiencing the reality here. Let us give him a standing ovation with a high clap. இல்ல உங்களுடைய முயற்சிகள் வந்து உண்மையிலேயே ட்ரெமெண்டஸ்.
அதாவது ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதிச்சார் இல்லையா, அதை விட இங்கேயே உங்களுடைய இந்த யூனிவர்ஸ்லயே உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து இட் இஸ் ஹைலி அடானபிள், ரொம்ப பெருமைக்குரியது. நீங்க உங்க அண்ணாவுடைய பேரை வச்சுட்டு நீங்க இந்த அளவுக்கு பப்ளிக் சர்வீஸ் அப்படி பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் இது வந்து ரொம்ப பெருமைக்குரியது. என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கவங்க தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம யோசிக்கணும். இப்போ நீங்க யோசிக்கிற எல்லா விஷயங்களையுமே ஒருத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம கூடவே டிராவல் ஆகிட்டு இருக்கவங்க. இப்போ ஐஃபோன் 8ல என்ன இருக்குன்னு அதை ஒர்க் பண்றதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. அதை எதிர்பார்க்குறவங்களும் 1 வருஷத்துக்கு முன்னாடியே தொடங்கிட்டாங்க. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்து நம்மளோட பயணத்தை இது பண்ணிட்டு போகணும். எனக்கு ஏர்பஸ் விடணும்னு லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஆசை. அதுதான் என்னோட லைஃப் ப்ராஜெக்டும் கூட. ஏர்பஸ்னா மேலே போறது கிடையாது, ஒரு 4 பேர் 5 பேரை ஏற்றிக்கிட்டு வந்து சும்மா சிட்டிக்குள்ளேயே லோ ஹைட்ல போற மாதிரி ஒரு இதுவா இருக்கணும். நான் போற இடத்துல எல்லாருமே மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு தனியாக கூட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் இன்ஜின் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத வீடியோ வந்து நான் டெய்லியும் பார்க்காத நாளே கிடையாது, பார்த்துக்கிட்டே இருக்கேன். சைக்கிளில் வந்து ஜெட் இன்ஜினை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு சர்ன்னு ஓடுற மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ விடாமல் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதை எப்படி பண்ணுறதுன்ற ஒரு விஷயங்கள் வந்துடும். இப்போ இது கேட்கறதுக்கு விளையாட்டாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் ரைட் சகோதரர்களை ஒரு காலத்தில் அந்த ஊர் ஜனங்களும் அப்படி தான் பார்த்துருப்பாங்க. என்னப்பா இவங்க மலை மேலே தாவி தாவி விழுந்துட்டு இருக்காங்க, பைத்தியக்காரங்களா இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் அப்துல் கலாம் சார் எல்லாருமே பார்த்துருப்பாங்க. கூடிய சீக்கிரம் நானும் இந்த ப்ராஜெக்ட் எதனாலன்னா டைம் வந்து வேல்யூ, வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயமா பார்க்கணும். இன்னொரு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இதே ரோடு தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு இந்தியா ஃபுல்லா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு வீகல். புரியுதுங்களா? 4 மணி நேரம் ஆகும் ஒரு 10 கிலோமீட்டர் நீங்க கிராஸ் பண்றதுக்கு அடுத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஸோ அதுக்கு ஃபியூச்சரை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டீங்களா சார்? ஓ, நல்ல கேள்வி சார், ஒரு தடவை கை தட்டுங்கண்ணா. ஆக்சுவலா 2017 நடந்துரும்ண்ணா. ஸோ அது நம்ம வேலை இல்லை, என்னோட பேரண்ட்ஸோட வேலை. ஸோ அவங்களுக்கு என்னால் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க ஐயா. வழிகாட்டியா நீங்க தாங்க ஐயா. உண்மையாலுமே இல்ல, எவ்ரி பர்சனுமே நம்மளுக்கு எல்லாவது ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. Ambi, sir, I want to tell only 2 minutes, please. Last question, ma. Sir, time much. Last question. Only one. I am not. Sir, just give me one. Sir, கேட்கலாம் சார். நீங்க ஒண்ணுமில்ல, இன்னைக்கு 2 நாளா இங்க வந்து எப்படி பிசினஸ் பண்ணலாம், எப்படி இருக்கலாம் அப்படிங்கறது பல்வேறு துறையில இருந்து வந்து சொன்னாங்க. நீங்க அவங்க சொன்னது எல்லாத்தையுமே நடைமுறையில காமிச்சு வெற்றிக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களை தவிர வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது. உங்களுக்கு டைம் இருந்தா எங்களுக்கு ஒரு தலைவராக இருந்து எங்களை நடத்தி செல்லுங்கிறது கூட்டி வரதுக்கு ஒரு அவ்வளவு இருக்குங்கிறத சொல்றேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடிஷ்னலா எதுவுமே பண்ணல சார், வேலையை மட்டும்தான் சார் பார்த்தேன். Please. Time irukku. Please give me your number. We have another 7 minutes. The timekeeper came up and told me for the first time in my entire life in IFA Galaxy that we have 7 more minutes. First, give him a round of applause. So please go ahead. Annadurai is available. Please ask more questions. Number. 9884123413. Slowly. 9884. Yeah. 123413. ஆப் நேம் அமேசிங் ஆட்டோ, அதுக்கப்புறம் என்னோட வெப்சைட் நேமும் amazingauto.in, ஃபேஸ்புக் பேஜ் நேமும் அமேசிங் ஆட்டோ, ட்விட்டர், அது நிறைய இருக்குண்ணா. அதுதான் சொல்ல வரேன். டெய்லியுமே ஏதாவது என்னோட பேரண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். 9884123413. முன்னாடி வந்து டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 8 பேப்பர்ன்ற போது ஒரு 10 டேஸ்ல அந்த பேப்பரோடு வந்து இவ்வளோ லென்த் வந்துடும். வேஸ்ட் பேப்பர்லாம் நான் வீட்டில் கொண்டு போய் போடுவேன். எங்கள் அம்மா ஒரு 10 டேஸ் கழிச்சு அதை கொண்டு போய் வேஸ்ட் பேப்பர் ஷாப்பில் போட்டோம்னா ஒரு 100-150 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா ஃபினான்ஷியல் ரீதியாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேஸ்ட்டாக போடுற பேப்பரே இவ்வளோ பேமெண்ட் வருது, இவன் எவ்வளோ கொடுத்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு எல்லா டிபிக்கல் இந்தியன் பேரண்ட்ஸும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் காலேஜஸ்ல என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு உட்கார வச்ச உடனே ஒரே ஒரு காலேஜுக்கு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தேன். எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல எங்க அம்மா தேமி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான்.
ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் அப்படின்றது தான். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் ரொம்ப ஒத்துழைப்போட தட்டி தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். Yes. Questions, please. 6 minutes. Yeah, mic. Can somebody reach the mic here? Then I will come to you. Okay. நீங்க இருங்க சார், உங்களை எல்லாம் பார்க்கணும். I did not understand a lot of what he said. Oh my but God. This is an auto-related question. I just want to tell you my experience. Yesterday I landed at Madras Airport, asked for a prepaid taxi. They said 450 rupees. This 450 rupees for 6-7 kilometers. Go and take auto outside. Went, auto driver is standing outside. Sir, DLF IT Park, 250 sir. Is 6 kilometers 250? Called Ola, 110 rupees में इधर पहुंच गया. Now, what are his views on an auto driver refusing a customer? If an auto is on the road, it is supposed to run. What is the point in having an auto and saying no to a customer? So if you could, I mean, if he's understood perfect, if you could transfer it and, you know, translate it. புரிஞ்சுதா உங்களுக்கு கேள்வி? சும்மா இருக்கிறத ப்ரிஃபர் பண்றாங்க ஆட்டோ டிரைவர், பட் சவாரி எடுத்துன்னு போக மாட்டாங்க. இது not only for you. Government approaching for this is 2 or 3 years back. You only meter, you use the meter, you use the meter. Lot of pressure onto the auto driver in government. But this is for government replaying. You want, அதாவது அவங்களோட மாற்றம் வந்து அவங்க மாறாம ஆக்சுவலா ஒரு துறை வந்து தன்னோட கண்ணு முன்னாடி அழியறத பார்க்கக்கூடிய ஒரு அபலவிதமான நிலைமை இங்க மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஃபீல்ட் ஷார்ட் மைண்ட் பீப்புள், திஸ் guy, you have packet inside, some loot the money. This is for that time suddenly focus because you meter lot of customer. You also return, you go to the airport, you will choose the auto. That time also that guy pay for, sir you pay for the tax. I have changed that guy's mindset. That is my focus. So he's working to change the focus. Hopefully next time you come, you'll find a better auto. Yeah. Next time I'll pre-book his auto. Yeah, sure. Next time your fat will also feel totally throw the outside. I am also guarantee. Yes, please go ahead with your question. Yes. இல்ல நல்லாவே கேட்டுச்சு. ஸ்கூல்ல படிக்கும் போது என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சார் கேள்வி கேட்டாரு. ஹலோ, உண்மையிலே ஆக்சுவலா சத்தியமா நான் ஆட்டோமேன் ஆகணும்னு மட்டும் நினைச்சு பார்த்தது கிடையாது. அப்ப என்ன ஆகுன்றதை நான் நினைக்கவே இல்லை. உண்மையிலே எனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்றது தெரியல. ஆட்டோமேன் ஆகும்னு மட்டும் நான் நினைச்சு பார்த்தது கூட இல்லை. பாட்ஷா படம் பார்த்துட்டு இந்த தொழிலுக்கு வந்தேன்னு நிறைய பேர்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஆக்சிடென்ட் தான். வந்ததுக்கு அப்புறம் நான் பிடிச்சி இந்த வேலைக்கு வரவே இல்லை. ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் இதுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தனை நைட்டு 12 o'clock போல பார்க்கும்போது அவன் எக்ஸிஎல்ல ஒர்க் பண்றான். அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுக்கும்போது என்ன பண்ற, ஆட்டோவா ஓட்டுற அப்படின்னா. ஸோ அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக அடப்பாவி, அவன் என்ன குறை சொல்லி இருந்தா பரவாயில்ல, என்னோட ஜாப் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் பண்ணவுன்னா நான் தனியாக வந்துட்டேன். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னோட ஆட்டோவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அதுக்குள்ளே போகும்போது அவங்க ஒரு மாதிரி எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணி இந்த ஆட்டோ ஃபேஸ்புக்கில் பார்த்து அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவன் வந்து கிட்ட வந்து கடைசியாக அக் பண்ணிட்டு போனான், உன்னை ஃப்ரெண்டாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஜாப் நமக்கு கிடைக்கிறது முக்கியம் இல்லை, அதில் என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது தான் முக்கியம். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எல்லா வேலையிலுமே உங்களால சாதிக்க முடியும். என்கிட்ட ஒரு டாய்லெட் கிளீனிங் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அதுல என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? கொடுக்குறேன்னா இல்லையான்றது என்னோட கிளைண்ட் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க யாருக்குமே எனக்கு கூகுளில் ஒர்க் பண்ணணும்னு ஆசை. சுந்தர் பிச்சை இன்னும் அதை ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல. ஸோ ரீசெண்டாக ஸோ வரும்னு எதிர்பார்க்கலாம். లాస్ట్ క్వశ్చన్ యా మిస్టర్ అన్నాదురై. ఎస్ సార్. తెలుగులో చెప్తే అర్థం అవుతుందా ఇంగ్లీష్లో మాట్లాడనా? ఎప్పుడు వేనా మాట్లాడు. ఓకే, ఐ స్పీక్ ఇన్ ఇంగ్లీష్. ఇట్స్ బెటర్ అండర్స్టాండింగ్ టు ద పీపుల్. I could get something from your talk in the Tamil because you spoke something about how you manage your money, the finances. Some gentleman asked you are earning something around 3,000 to 3,500 rupees in a day. Okay, and you also said that you had an ambition of carrying people, 4 or 5 people around the thing, gliding the people around the city, you know, this thing and all. It's a great idea. You are, in addition to the service, you are giving inspirational,
innovative things in your profession. That's good. Okay, in this case, you can, you can sponsor some of the engineering college projects and all, by which maybe your dream can be fulfilled. And I'm also seeing another Abdul Kalam in you. Okay, first of all, I happen to give a shake hand with him. Because of his innovative ideas, not because of comparing with such a high stature and all. Okay, I could able to give a small shake hand to, with Abdul Kalam when he was involved. Sir, please take your question. What do you want answer for? Because we are running short of time. I'm here. Please. Sir? Please tell the question. What answer you want? That is the appreciation something our question. No, we could not get properly when you are speaking in Tamil. What's your actual ambitions in future in the next 5 years, 10 years? How you want to see your Chennai? You're not your ambition, your surroundings, your society. Society also changed something nearby because achievement and dream also nothing. That is the more than way. அதாவது ஒரு முடிவில்லாத பயணம் இந்த aim and achievement. This is not. Wait. This is the long way for your aim and achievement. Because you're thinking this time someone, that achievement, go to the next. Okay, Annadurai Anna says that this journey has no destination. Mudivilla Payanam, the aim that you have in life. Thank you, sir. Thank you, sir. இதுவரைக்கும் நான் பேசினது அமைதியாக இருக்கு. ரொம்ப Annadurai will be there. Please ensure you take a selfie with him, photograph with him. Please spend time. He will be available. Over to you. Annadurai Anna, may I request you to stay on the stage because we want to honor you. Punch dialogue மேல punch dialogue வந்து நீங்க ஒரு வாழ்க்கையாவே வாழ்றீங்க. Another big round of applause. And something got lost in translation. So he was trying to say that any commodity that is not available in perfect timing of utmost importance, however big it is, it's of no use in the world. That's what he was trying to say. And people like you, I think initially, people will look at you and say, make fun of you. Then they will try to copy you. Finally, they will follow you. So a big round of applause, and may I request